அக்கா நான் இப்ப வந்துடுறேன். போயிட்டு வா சந்திரா. வா சந்திரா. என்ன ஆச்சுங்க? அந்த அபிராமிய நம்ம அனுப்புன ஆளுங்க கூட்டிட்டு வந்துட்டாங்களா? இரு கேக்குறேன். ஹலோ, சொல்லுங்க சார். ஏய் எங்கடா இருக்கீங்க? உங்களுக்கு இங்க வந்து சேர எவ்வளவு நேரம் ஆகும்? சார் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவோம் சார். ம். அந்த அபிராமி இன்னும் மயக்கத்துல தானே இருக்கா? ஆமா சார், அந்த அம்மா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. சரி, டேய் பத்திரமா அவளை இங்க கொண்டு வாங்க. அவளை வச்சு இங்க நிறைய காரியம் செய்ய வேண்டியிருக்கு, புரியுதா? சார் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவோம், நீங்க கவலையா படாதீங்க. சரி, 10 நிமிஷத்துல வந்துருவீங்கல்ல? சார் கண்டிப்பா 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம் சார், நீங்க கவலையா படாதீங்க. சரி, சீக்கிரம் வாங்க. சந்திரா வந்துகிட்டே இருக்கானுங்க, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்றானுங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. அந்த அபிராமிய கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையல அக்காவை வீட்டை விட்டு துரத்திடுவா. அதுக்கப்புறம் அக்கா குடும்பத்தை நாம நினைச்ச மாதிரி எப்படி வேணாலும் ஆட்டியும் வைக்கலாம், பழியும் வாங்கலாம். ஆமா மருமகளே, உன் அக்காவால நானும் ஜெயில் வரைக்கும் போய் அவமானப்பட்டு வந்திருக்கேன். அவளை பழி தீத்தாதான் என் மனசாரும். சரிங்க, நான் வரேன். சரிம்மா. விழா ஏற்பாட்டெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க போல. ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது இல்ல? ஆமா, எங்க உன் மாமா பொண்ணுங்க மாப்பிள்ளைங்க யாரையுமே காணும்? வந்துருவாங்கக்கா. அந்த கிழவி வீட்ல இருந்து இன்னும் கிளம்பிருக்க மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து நாம இங்க வந்துட்டோம். இந்த ஊர்ல இருந்து வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்னு தெரியல. ஹெவியா மேக்கப் போட்டு நல்லா பொறுமையா கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், இன்னியோட அந்த குடும்பத்தை தலை முழுகணும். கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதும் உன் மாமாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கிற உறவை முறிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த ஊர் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. இன்னைக்குதான்க்கா அந்த டிரைவர் பயலுக்கும் கிளைமேக்ஸ் இருக்கு. நான் பல தடவை அவனை பத்தி சொல்லியும் நீ நம்பல. இன்னைக்கு அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரங்கிறத அவன் அம்மாவை வச்சு நிரூபிக்க போறேன். இனிமே அவன் தப்பிக்கவே முடியாது.